ஹலோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ விண்டோஸ் பவர் ஷெல்லை பற்றி பார்க்க போகிறோம். விண்டோஸ் பவர் ஷெல்ன்றது சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து இதில் எல்லா ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் வித்தவுட் யூசிங் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ஃபோல்டர் ஃபைல் ஏதாச்சும் கிரியேட் பண்ணணுனாலோ இல்லை அதை செலக்ட் பண்ணணுனாலோ என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபோல்டரை போய் கிளிக் பண்ணுவோம். அதில் போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி நேம்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் பவர் ஷெல்லை பொறுத்த வரையும் எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஒரு பேப்பரே இருக்கு அவங்களுக்கு. ஸோ நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து இப்போ ஏன் கமாண்ட் இப்போ என்னோட ஆக்சஸ் வந்து டி டிரைவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ன்னு இருப்பாங்க. என் ஆக்சஸ் வந்து இப்போ டி டிரைவில் இருக்குது. ஸோ இப்போ நான் டி டிரைவில் இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ டி டிரைவில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கமாண்ட் எல்எஸ். ஸோ இதுதான் என்னோட டி டிரைவோட டேரக்டரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து நான் என்னைக்கு கிரியேட் பண்ணேன் அந்த டைமு எல்லாமே இதில் காட்டும். இதில் என் டி டிரைவில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என் டி டிரைவில் இருக்க ஃபோல்டர்ஸ். இது எல்லாமே எல்எஸ் கமாண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் இப்போ டி டிரைவில் இவ்வளோ ஃபோல்டர் இருக்குது. பேண்டி கேம் பேண்டிங் அந்த மாதிரி எக்ஸெட்ரா இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என் டி டிரைவுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், பேண்டி கேம் பேண்டிகட் இதுதான் என் டி டிரைவில் இருக்க ஃபோல்டர்ஸ். ஸோ அந்த ஃபோல்டர் எல்லாமே அப்படியே லிஸ்ட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து டி டிரைவில் வந்தாச்சு. இப்போ நான் ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நான் வந்து நியூ ஃபோல்டர் 3 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் சிடினா என்னென்னா சேஞ்ச் டேரக்டரி. ஒரு டேரக்டரியிலேருந்து இன்னொரு டேரக்டரிக்கு போகணும். ஸோ இப்போ சேஞ்ச் டேரக்டரி சிடி டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ். இப்போது நீங்கள் வந்து டி டிரைவில் தான் இருக்கீங்க ஆக்சுவலாக, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எந்த பாத் போகணுன்னா நியூ ஃபோல்டர் நீங்கள் அந்த நேம் அப்படியே டைப் பண்ணால் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லெட்டரில் இருக்க எல்லா ஆப்ஷனும் கிடைக்கும். சரி, அப்படி எனக்கு அந்த நேமே எனக்கு தெரியாது, அந்த ஃபோல்டர் நேமே தெரியாதுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் டேப் மட்டும் நீங்கள் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணாலே அந்த அந்த டி டிரைவில் இருக்க எல்லா கமெண்ட்ஸும் எல்லா ஃபோல்டர்ஸும் வரும். ஜஸ்ட் நான் டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரீசைக்கிள் பின், அப்படியே வரிசையாக பேண்டி கேம் பேண்டி கட் அப்படியே வரிசையாக எல்லா ஃபோல்டரும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் நியூ ஃபோல்டர் 3 போகணும். ஸோ நியூ ஃபோல்டர் 3 வந்தோன்னா என்டர் பண்ணிங்கன்னா இப்போ என் பாத் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். டியிலேருந்து நியூ ஃபோல்டர் 3க்கு வந்துட்டேன். ஸோ இந்த நியூ ஃபோல்டர் 3 வந்து எனக்கு வந்து அதில் என்ன ஃபோல்டர் இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, எம்டி. இப்போ எல்எஸ்னால் நம்ம அந்த லிஸ்ட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறது. ஸோ இப்போ நான் செக் பண்ணதில் என் நியூ ஃபோல்டர் 3ல் வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்கேஸ் உங்களுக்கு நான் இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு தெரில, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடபிள்யூடின்னு ஒரு கமாண்ட், அதாவது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நான் எந்த டைரக்டரியில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடபிள்யூடி ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் அமுக்குனீங்கன்னா உங்கள் பாத் வந்துடும். டியில் நியூ ஃபோல்டர் 3ல் இருக்கேன், இதுதான் உங்கள் பாத். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணணும். இப்போ எம்டியாக இருக்குது நியூ ஃபோல்டர். ஸோ நான் அதில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வரணும்னா என்ன பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு நான் இதில் எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் வர்றது நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா MKDIR, அதாவது மேக் டைரக்டரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. MKDIR அது டைப் பண்ணிட்டு உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போது நம்ம ஃபோல்டருக்கு ஒரு நேம் வைப்போம்ல, இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஃபோல்டர் ஆப்ஷன் போன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம எப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ அவ்வளோ பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் MK டைரக்டரினாலே உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருங்க. அது டைப் பண்ண பிறகு ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபோல்டர் நேம், இப்போது ஒரு ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா இது நியூ ஃபோல்டரா, சரி அதுக்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் வச்சுக்கலாம். நியூ ஃபோல்டர். ஸோ இதுதான் அந்த நியூ ஃபோல்டர். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணேன்னா பாருங்கள், நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கு டி டிரைவில்.
நியூ ஃபோல்டருக்குள்ள ஒரு நியூ ஃபோல்டர் இருக்கு, டைமோட வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வரணும். சரி, எனக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்டெப், இப்போ எனக்கு இதெல்லாம் போதும், நான் திருப்பி பழைய இடத்துக்கே வரணும்னா சிடி, அதாவது நம்ம சொன்ன மாதிரி சேஞ்ச் டைரக்டரி. எப்பயுமே ஒரு ஸ்டெப் பேக், ஒரே ஒரு ஸ்டெப் பேக்னா டபுள் டாட் வச்சு என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வந்துடும். நம்ம நியூ ஃபோல்டர் 3ல இருந்து வெளியே வந்துட்டோம், டி டிரைவ். இப்போ பாருங்க, இப்போ நான் என்னோட இருக்கிற எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்? எல்எஸ், லிஸ்ட் ஆல் த ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ எல்லா ஃபோல்டர்ஸும் லிஸ்ட் ஆகுது. இதில் நம்ம நியூ ஃபோல்டர் 3 இருக்கு பாருங்க, நியூ ஃபோல்டர் 3 இதில் இருக்கு பாருங்க. ஸோ நியூ ஃபோல்டர் 3 இதில் இருக்கா. இப்போ நான் நியூ ஃபோல்டர் 3ல வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், ஞாபகம் இருக்குல்ல. இப்போ நான் ஜஸ்ட் இப்போ நியூ ஃபோல்டர் 3ல இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன். இப்போ நான் திருப்பி உள்ளே போகணும் நியூ ஃபோல்டருக்குள்ள, அதாவது நியூ ஃபோல்டர் 3க்குள்ளே இருக்க நியூ ஃபோல்டருக்கு நான் போகணும். இப்போ பாருங்க, சேஞ்ச் டைரக்டரி, ஓகேவா, என். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒவ்வொரு இதுவும் ஞாபகம் வச்சுருக்க முடியாது சொன்னேன். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, நியூ ஃபோல்டர் 3 வந்துருச்சா. இப்போ அதுக்குள்ளே நான் என்ன, இப்போ அதுக்குள்ளே நான் கிரியேட் பண்ண நியூ ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்குறேன். எல்எஸ் ஒரே ஒரு ஃபோல்டர், அதான் நியூ ஃபோல்டர் இருக்குது பாருங்க. ஸோ நியூ ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு GUIயில் ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து டி டிரைவை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக. இப்போ டி டிரைவில் நியூ ஃபோல்டர் 3, இங்கே பாருங்கள், நியூ ஃபோல்டர் 3 இருக்கா. இதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண நியூ ஃபோல்டர் இதாங்க. இதை தான் நம்ம கமாண்ட் லைனில் ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து இதில் பண்ணுறப்போ எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும், அது நீங்கள் கமாண்ட் லைனில் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே முடிஞ்சிடும். அதான் இதோட பவர், அதான் இது பேர் பவர்ஃபுல் கமெண்ட்ஸ்ன்றோம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ நியூ ஃபோல்டர் 3ல இருந்து அதுக்குள்ளே இருக்க நியூ ஃபோல்டருக்குள்ளே போகிறேன் நான். இப்போ பாருங்கள், சேஞ்ச் டைரக்டரின்னு கொடுத்துட்டு என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபோல்டர் தான் அதில். ஸோ உங்களுக்கு வந்து நியூ ஃபோல்டர் தான் இருக்குது, அதுக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம லொக்கேஷனில் நியூ ஃபோல்டர் 3ல இருக்க நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன், ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நான் எனக்கு இந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணது எனக்கு பிடிக்கலங்க, இப்போ நான் இந்த நியூ ஃபோல்டரை வந்து நான் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ சேஞ்ச் டைரக்டரி வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் நியூ ஃபோல்டரில் இருக்கேன். இப்போ இந்த நியூ ஃபோல்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ண போகிறேன். அது எப்படி டெலீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் என்னன்னா, ரிமூவ் கோலன் ஐட்டம். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் அடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எதுக்கும் அந்த மாதிரி தேவையில்லை. இந்த கமாண்ட் மட்டும் கேப்ஸ், ஆரும் கேப்ஸில் இருக்கணும், இல்லை ஐயும் கேப்ஸில் இருக்கணும். ஸ்பேஸ் ஒரு கோலன் பாத், அதோட நான் பாத் நான் செலக்ட் பண்ணி எதை டெலீட் பண்ணுவோம்ல அந்த பாத் ஸ்பேஸ் டி டிரைவ் டி கோலன். இப்போ நான் வந்து இந்த நியூ ஃபோல்டர் 3யவே நான் டெலீட் பண்ணணும்னா சிம்பிளாக டேப் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த பாருங்க நியூ ஃபோல்டர் 3 நியூ ஃபோல்டர் வந்துருச்சு பாருங்க, டெலீட் ஆயிரும் ஃபுல்லாக. அப்படி இல்லை எனக்கு வெறும் நியூ ஃபோல்டர் மட்டும் டெலீட் இப்போ நான் நியூ ஃபோல்டர் 3ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நியூ ஃபோல்டர் இல்லைங்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் GUIயில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நியூ ஃபோல்டர் 3 இந்த லொக்கேஷனில் இருக்கேன். இந்த லொக்கேஷன் நியூ ஃபோல்டர் 3ல இருக்கேன். இப்போ நான் டெலீட் பண்ணால் இந்த நியூ ஃபோல்டர் மட்டும்தான் டெலீட் ஆகும். இன்கேஸ் எனக்கு இந்த 3வே டெலீட் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை மட்டும் டெலீட் பண்ணி பார்ப்போம், நியூ ஃபோல்டரை மட்டும் டெலீட் பண்ணுவோம், அப்புறமேட்டு அந்த வெளியே இருக்கிறத டெலீட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இப்போ நான் டெலீட் பண்ணேன்னா எனக்கு இந்த நியூ ஃபோல்டர் டெலீட் ஆகும், டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நியூ ஃபோல்டர் 3ல இருக்க என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு ஆக்சஸ் பண்ணால் எதுவுமே இல்லை பாருங்க, எதுவுமே இல்லை, எந்த ஃபோல்டரும் காட்டல. முன்னாடி எனக்கு பாருங்க இங்கே காட்டியிருக்கும் பாருங்க, முன்னாடி வந்து எனக்கு என்னென்ன இருந்துச்சுன்னு இதில் கமெண்ட்ல இங்கே பாருங்க, முன்னாடி எனக்கு நியூ ஃபோல்டர் காட்டுச்சு பாருங்க. அந்த எல்எஸ் கமாண்ட் நான் டைப் பண்ணப்போ நியூ ஃபோல்டர் 3ல இருந்து எல்எஸ் கமாண்ட் நான் டைப் பண்ணப்போ என் டைரக்டரிலாம் காட்டுச்சு பாருங்க, நியூ ஃபோல்டர் இந்த டைரக்டரி இதெல்லாம் காட்டுச்சு. இப்போ நான் டைப் பண்ணுறப்ப இப்போ அதே எல்எஸ் தான் நான் டைப் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிட்டு அதே எல்எஸ் தான் டைப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த ஃபோல்டர் காட்டல பண்ணுங்க. ஸோ அது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த நியூ ஃபோல்டர், இப்போ இங்கே இருக்க நியூ ஃபோல்டரே நான் டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி வந்துட்டு அதே ரிமூவ் கோலன் ஐட்டம் பாத். இந்த பாத்துக்கு வந்து பி நீங்கள் கேப்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை,
நீங்கள் ஸ்மால்லே கொடுத்துக்கலாம் பாத். இப்போ நீங்கள் டி ப்ரெஸ் பண்ணி கோலன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டேப் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் நேம் வரும் பாருங்கள், நியூ ஃபோல்டர் 3. ஸோ இப்போ அந்த நியூ ஃபோல்டர் 3 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர் 3 டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நியூ ஃபோல்டர் 3 வந்து டெலீட் ஆனதுனால இனிமேல் நம்மளால அந்த நியூ ஃபோல்டர் 3 நம்ம GUIயில் போய் பார்த்தாலும் நமக்கு இந்த நியூ ஃபோல்டர் 3 இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நியூ ஃபோல்டர் 3 இருக்கான்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் நியூ ஃபோல்டர் இருக்குது, நியூ ஃபோல்டர் 2 இருக்குது, ஆனால் நியூ ஃபோல்டர் 3 இங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு ஃபோல்டரா ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் கமாண்ட் லைனில். ஸோ அதுக்கு நான் ஒரு டம்மி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு நான் அதை காப்பி பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்தேன்ல. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் வேகமாக பண்ணலாம். மேக் டைரக்டரி ஸ்பேஸ், அதே நியூ ஃபோல்டர் வச்சுப்போம். நியூ ஃபோல்டர், ஒரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ ஃபோல்டர் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வச்சுருந்தோமே, இல்லைங்க நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். சேம் ஃபோல்டர் நேம் ஏன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் 2 நியூ ஃபோல்டர். ஓகே, இது ஸ்மால் லெட்டர் நியூ ஃபோல்டர். ஏன்னா இந்த நியூ ஃபோல்டரில் வந்து நான் நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ இருந்தாலும் நான் அதை ரீநேம் பண்ணலாமா? சரி, ஓகே, நம்ம ஸ்மால் லெட்டரில் தானே இருக்குது, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்மால் லெட்டர் நியூ ஃபோல்டர் தான் நம்ம டம்மி நியூ ஃபோல்டர். பாருங்கள், ஃபோல்டர் இஸ் எம்டி. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் அந்த ஸ்மால் லெட்டர் நியூ ஃபோல்டரை வந்து இன்னொரு ஃபோல்டருக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஸோ அது எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு ஃபோல்டர் வந்து இன்னொரு ஃபோல்டருக்கு காப்பி பண்ணணும்னா மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணணும். மூவ் டாட் கோலன். இப்போ என்னோட இந்த ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா டேப் ப்ரெஸ் பண்ணால், ஓகே நான் ஃபஸ்ட் லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக தான் இதில் மூவ் கமாண்டுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன். நியூ ஃபோல்டர், ஓகே, நியூ ஃபோல்டர் நேம். தென் இப்போ நான் எந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும்னா டியில் கேபிட்டல் டி கோலன். இப்போ நம்ம எதுக்குள்ளே மூவ் பண்ணலான்னா வேறு ஏதாச்சும் ஃபோல்டர். ஓகே, நான் கேபிட்டல் நியூ ஃபோல்டருக்கே மூவ் பண்ணலாம். இந்த நியூ ஃபோல்டர், அதாவது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சேன்னா கேபிட்டல் நியூ ஃபோல்டர் ஒரு நியூ ஃபோல்டர், ஸ்மால் லெட்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் கேபிட்டல் லெட்டரில் இருக்க நியூ ஃபோல்டருக்குள்ளே இந்த ஸ்மால் நியூ ஃபோல்டரை மூவ் பண்ணுறேன். ஓகே, இது எரர் வருது. ஓகே, நியூ ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் வச்சுருக்கேன், நீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வேறு ஒரு லைன் டெக்ஸ்ட் பண்ணுவோம். காப்பி பண்ணுறதுக்கு காப்பி நியூ ஃபோல்டர், ஓகே, சாரி, நியூ ஃபோல்டர் டு கேபிட்டல் என் டேப் நியூ ஃபோல்டர். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் 2 கேபிட்டல் நியூ ஃபோல்டரே நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு நம்ம சிபி கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி, ஸோ ஸ்மால் எண்ணில் ஒரு நியூ ஃபோல்டர் இருக்குது. எஸ், இந்த நியூ ஃபோல்டரை நான் கேபிட்டல் எண்ணில் இருக்க நியூ ஃபோல்டருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். கேபிட்டல் எண்ணில் இருக்க நியூ ஃபோல்டருக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து கேபிட்டல் எண்ணில் இருக்க நியூ ஃபோல்டருக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறேன். அது ஸ்மால் எண் நியூ ஃபோல்டர் இருக்கும், ஏன்னா நம்ம அந்த கேபிட்டல் எண்ணில் நியூ ஃபோல்டருக்கு காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என் டைரக்டரி சேஞ்ச் பண்ணி நான் கேபிட்டல் எண் நியூ ஃபோல்டருக்கு போகிறேன். சரி, கேப்ஸ் தேவையில்லை. சேஞ்ச் டைரக்டரி. இப்போ நான் எங்கே போகணுன்னா டி டிரைவில் இருக்கிற கேபிட்டல் என் நியூ ஃபோல்டருக்கு போகணும். நியூ ஃபோல்டர் இப்போ இதுக்குள்ளே போயாச்சு. இப்போ கேபிட்டல் என் நியூ ஃபோல்டரில் என்னோட ஸ்மால் என் நியூ ஃபோல்டர் இருக்கணும் நேரத்துக்கு, ஏன்னா நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் எல்எஸ் பண்ணேன்னா ஸ்மால் என் நியூ ஃபோல்டர் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்மால் என் நியூ ஃபோல்டர் காப்பி ஆயிடுச்சு. ஸோ காப்பி பண்ணுறதுக்கு சிபி கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். அந்த கமாண்ட் இங்கே இருக்கும் பாருங்கள், சிபி கமாண்ட் வந்து காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணால், இப்போ நீங்கள்
இப்போ நீங்கள் என்னால் அந்த ஃபைல் நேம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்றுமே இல்லை, டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டி டிரைவில் இருக்க எல்லா ஃபைலும் வரும். 10 ஃபைல் இருக்குன்னா 10 ஃபைலும் அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணிட்டு எங்கே காப்பி பண்ணணுமோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான கமெண்ட். இப்போ நான் இவ்வளோ கமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஷாபியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் எப்படி டெலீட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், கீழே வந்துட்டு கிளியர்னு, அதாவது இங்கே பாயிண்ட் ஆகுதா, இங்கே CLEAR கிளியர் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் டெலீட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இப்போ சில சமயம் வந்து நான் நிறையா ஃபோல்டர் வச்சுருப்பேன். ஓகேவா, இப்போ நான் ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. மேக் டைரக்டரி. ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபோல்டர் டாட். இப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபோல்டராக நான் கிரியேட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல்லாம் என்ன தெரியும்னா, நம்ம வந்து நோட் பேடில் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ நான் இதை வந்து நான் நோட் பேட்லேயே ஓப்பன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் போயிட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஸோ இது டெக்ஸ்ட் ஃபைல் இல்லை, வேறு ஏதாச்சும் நான் டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருப்பேன் பாருங்களேன். இப்போ இதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறப்போ நோட் பேடில் டிஃபால்ட்டாக அது ஓப்பன் ஆகுது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ நான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து கிளிக் பண்ணாமல் கமாண்ட் லைன்லேயே என்னால் ஓப்பன் பண்ண முடியுமா நோட் பேட்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து நியூ ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்க நியூ folder.txt ஃபைலை ஓப்பன் பண்ணோம். அது எப்படி பண்ணணும்னா ஸ்டார்ட். இப்போ நான் வந்து நோட் பேட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நோட் பேட் PAD வரும், நோட் பேட் ஸ்பேஸ் இப்போ உங்களோட ஃபைல் நேம். ஸோ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நியூ அதை பாஸ் பண்ணி வந்தாச்சு. நம்ம என்ன ஸ்மால் என் டைப் பண்ணி டேப் பண்ணுவோம். நியூ ஃபோல்டர் பாருங்க, எனக்கு வந்து இப்போ வந்து நோட் பேட் இங்கே TXT ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வெறும் TXT ஃபைல் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து என்னோட மூவிஸ் வந்து ஒன்று ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பேக் போகிறேன். இப்போ நியூ ஃபோல்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து மூவிஸ்ன்ற என்னோட ஒரு ஃபோல்டர் போகிறேன். மூவிஸ் டைரக்டரி ஓகே மூவிஸ் தான். ஸோ இப்போ இந்த மூவிஸ் ஃபோல்டரில் போயிட்டு நான் VLC பிளேயரில் என்னோட ஒரு மூவி வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், என்னோட பிளேயர் வந்து VLC. ஸோ இப்போ நான் என்ன மூவின்னு தெரில, நான் ஏதாச்சும் ஒரு மூவி நம்ம டேப் வழக்கமாக ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு MP4 இருக்குது. ஸோ இது வீடியோ பிளேயர் தான். ஸோ VLC நான் ப்ளே பண்ண போகிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ VLC ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மூவி சிச்சோர். ஸோ இந்த மூவி வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். ஓகே, ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட்ஸ்லாம் வேகமாக நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும். நம்ம தேடவே வேணாம். டேப் பட்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு நம்ம வந்து என்னென்ன ஃபைல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கவர் பண்ணது எல்லாமே விண்டோஸ் பவர்ஷெல்லோடைய பேசிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான், நாட் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாங்கள் வந்து இப்போது எவ்ரி ஃப்ரைடே வந்து நாங்கள் பைத்தான் வீடியோஸ் போடலான் இருக்கோம். அதே மாதிரி எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் போடலான் இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் வந்து நாங்கள் வீக் டேஸில் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.